இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிறது ஒரு சிக்கன் வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி. அதாங்க சிக்கன் கட்லெட். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 2 சிக்கன் பிரஸ்ட் பீசஸ், 2 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கூடவே 1 கப் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சாப் பண்ணது. மசாலாக்கள்னு பார்த்தா ரெகுலர் வத்தல் பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், 1 முட்டை எடுத்திருக்கேன், பாதி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை, அப்புறம் கடைசியாக பிரெட் க்ரம்ஸ். இதுக்கு முதல்ல வேக வச்ச சிக்கனை நான் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுட் ப்ராசஸரில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு இதை போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கணும். இது பாதி வதங்கி வரவுமே அடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக கட்லெட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம பூண்டு வதக்கும் போதே கொஞ்சம் பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி இது கூட போட்டு நீங்கள் வதக்கிடணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை கூட போட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா பொடிகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். முதல்ல நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சில்லி பவுடர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் போடுறேன். இது போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் நான் நல்லா 2 டீஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் போட்டால் நல்ல ஒரு மணம் வரும் கட்லெட்டுக்கு. அதனால நான் 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா போடுங்க, வேண்டாம்னா குறைவா போடுங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஆப்ஷனலுங்க, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். இப்போ எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணுங்கள். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வதக்கி வச்ச இந்த மசாலா வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணி கொத்தமல்லி இலையையும் இதனோட ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரி, இப்போது நல்லா அந்த சிக்கனோட நான் எல்லாம் உப்பு எல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தையும் இதில் பிழிஞ்சு விட்டுட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்பு கரெக்டாக இருந்துச்சு, காரம் கரெக்டாக இருந்துச்சு, அளவான புளிப்பும் இருந்துச்சு. சரி, இனி என்ன பண்ணணும்னா இதை சின்ன உருண்டைங்களாக பிடிக்கணும். சின்ன உருண்டையாக பிடிச்சு நல்ல இப்படி வடை மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம இந்த முட்டை சொன்னேன்னா தெரியல, ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த வடை மாதிரி தட்டி வச்சதை முட்டையில் முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு 2 பக்கமும் அது நல்லா கோட் ஆகிற மாதிரி புரட்டி எடுக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸ் இது நான் கடையில் வாங்கினது கிடையாது. வீட்டில் எனக்கு பழைய ப்ரௌன் பிரெட் வீட்டில் இருந்தது. அதை தான் நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்லெட்டாக தட்டி வச்சுட்டேன். இவ்வளோதான் இன்றைக்கி நான் பொரிக்க போகிறேன். இது 2ம் ஃப்ரீசரில் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுற போகிறேன். எவ்வளோ நாள்னாலும் அது நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எடுத்து இப்படி ஒரு பேக் எடுத்து கவுண்டரில் போட்டுட்டு காலையில் மத்தியானம் பொரிக்கணுன்னா ஒரு 1 hour 3 நாள் எடுத்து வெளியில் போட்டுட்டு எடுத்து பொரிச்சிட்டா போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இதில் போட்டு பொரிக்க போகிறோம். ஃப்ளேம் ரொம்ப ஹையில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ, மீடியம் ஹையில் இருக்கட்டும். இனி இதெல்லாம் போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ப்ரௌன் கலராக பொரிஞ்சதும் ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் டவல் வச்சுருக்கேன். பேப்பர் டவலில் எடுத்து வச்சிட வேண்டியதான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட சுவையான சிக்கன் கட்லெட் ரெடி. இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.